ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்யப்பாட்டு வினைனா நம்ம என்னென்னு பார்ப்போம். இந்த வீடியோவை வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு தன்வினை. தன்வினைனா ஒரு எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை ஆகும். ஒரு பர்சன் ஒரு செயலை செஞ்சார்னா அது தன்வினை ஆகும். செயலின் பயன் செய்பவரையே சேரும். அந்த செயலை செஞ்சவருக்குடைய பயன் அவருக்கு தான் சேரும். எக்ஸாம்பிள், தலைவன் கடலை கண்டான். தலைவன் தான் கடலை வந்து கண்டார். பிறவினை. பிறவினைனா எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை ஆகும். செயலின் பயன் செய்பவரை அன்றி பிறரை சேரும். ஒரு செயலை வந்துட்டு ஒருத்தர் செய்கிறாரு, ஆனால் அதனுடைய பயன் அவருக்கு சேராமல் மற்றவங்களுக்கு சேருது. அதாவது எக்ஸாம்பிள், தலைவன் கடலை காண்பித்தான். தலைவன் வந்துட்டு கடலை பார்க்கல, ஆனால் தலைவன் அந்த கடலை வந்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு காண்பிச்சார். புரியுதா? அடுத்து செய்வினை. செய்வினைனா செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை ஆகும். நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்னு இங்கிலீஷில் படிச்சிருப்போம். ஒரு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஆக்டிவ் வாய்ஸ்னால் என்ன படிச்சிருக்கோம்? சப்ஜெக்டை வந்துட்டு முதன்மைப்படுத்துகிறது தான் வந்துட்டு ஆக்டிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸுங்கிறது ஆப்ஜெக்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு முதன்மைப்படுத்துறது. அதே லாஜிக் தான் இங்கேயும். அதே ஆக்டிவ் வாய்ஸுங்கிறது தான் செய்வினை. பேசிவ் வாய்ஸுங்கிறது செய்யப்பாட்டு வினை. என்னன்னு பார்ப்போமா? செய்வினை. செய்வினைன்றது என்னென்னா செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை ஆகும். சப்ஜெக்டை வந்துட்டு முதன்மைப்படுத்துறது செய்வினை ஆகும். இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைந்தோ வெளிப்பட்டோ வரும். இரண்டாம் வேற்றுமை உறுப்பு என்னன்னு சொல்லுங்கள்? ஐ. இந்த ஐங்கிற உறுப்பு மறைஞ்சும் வரலாம், வெளிப்பட்டும் வரலாம். இதுதான் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள், குகன் கதை படித்தான். குகன் கதையை படித்தான். இந்த முதல் தொடருக்கும் ரெண்டாவது தொடருக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லுங்கள்? முதல் தொடரில் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு, ஆனால் ரெண்டாவது தொடரில் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு வந்திருக்கு. இதுதான் இந்த ரெண்டு தொடருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அடுத்து செய்யப்பாட்டு வினை. செய்யப்பாட்டு வினைனா என்ன? செய்யப்படும் பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செய்யப்பாட்டு வினை. ஆப்ஜெக்டை வந்துட்டு முதன்மைப்படுத்துகிற வினை தான் வந்துட்டு செய்யப்பாட்டு வினை. மூன்றாம் வேற்றுமை உறுப்பு என்ன உறுப்பு? அது ஆளுங்கிற உறுப்பு மட்டும் சேர்ந்து வந்துச்சுன்னா அதுதான் செய்யப்பாட்டு வினை. எக்ஸாம்பிள், கதை குகனால் படிக்கப்பட்டது. படம் குகனால் வரையப்பட்டது. புரியுதா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கொடுத்துக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.